யாரோ மூர்த்தின்னு ஒருத்தன் பேங்க் வெரிஃபிகேஷன் சொல்லி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்காண்டி. மூர்த்தியா? ஆனா ஆளை பார்த்தா அப்படி தெரியல. ஒன்ன பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. நீ ஏதாச்சும் லோன் போட்டிருக்கே என்ன? ஐயோ இல்ல, நான் லோன் எல்லாம் எதுவும் போடலமா. இது பாரு, நீ யார் கேட்டாலும் என்ன பத்தி எதுவும் சொல்லாத. இல்ல சொல்லிட்டியா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் சொல்லல. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வை. அம்மா, அட பாவி, என்ன தேடி வீடு வரைக்கும் போயிட்டானே. ஆனா எப்படி அவன் வீடெல்லாம் கண்டுபிடிச்சான்? அவனுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? இவன் மட்டும் அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா என்ன ஆகும்? ஆண்டவா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? வினய், 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 என்னடா ஆச்சு? வினய், என்ன ஆச்சு? வினய், are you all right? ஏங்க புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. வினய், ஐயோ வினய், என்னடா ஆச்சு? வினய், Hey, வினய், 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 என்னங்க நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஏன் கிளம்பிக்கிட்டே இருக்கான்? என்னடா? பாத்துப்பா. வினய், are you all right? வினய், ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. வினய், வினய், சாதாரண நிர்பந்தம் தான். தண்ணி குடி, தண்ணி குடி. என்னங்க கொஞ்சம் பாருங்க. பாக்குறேம்மா. என்ன ஆச்சு நம்ம பிள்ளைக்கு? வினய், பாத்து. Hey, வினய், 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 ஐயோ, வினய், என்னாச்சு என் பிள்ளைக்கு? வினய், வினய், என் பிள்ளைக்கு என்னாச்சு? வினய், வினய், கனவா? மறைக்காம சொல்லு. ஓகே மேடம், ஓகே. வினய் சார் எதுக்கு இப்ப கூப்பிடுறாரு? ஏதாவது பிரச்சனையா? ஹலோ. ஹாய் மித்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸியா இல்ல ஓபியா? ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏய், இப்படிலாம் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். பின்ன எப்படி கேட்கணும்? ஆஹா, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கேளுங்க, நான் சொல்றேன். சந்தோஷமா தான் கேக்குறேன். சொல்லுங்க சார், எதுக்கு கால் பண்ணீங்க? மித்து, எனக்கு மூடு மாறிடுச்சு. நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். இப்போ எப்படி சார் நேர்ல வர முடியும்? சொல்லுங்க சார் ப்ளீஸ். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்க வர வேண்டாம், நான் வந்துட்டேன். நீங்க அப்படியே கொஞ்சம் வெளில மட்டும் வாங்களேன். வந்துட்டீங்கன்னா உள்ள வர வேண்டியதானே, நான் ஏன் வெளியே வரணும்? ஏய், ஹலோ, நீ இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஓகே, நீங்க வெளில வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ சரி, வரேன், இருங்க.
சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்ன மித்ரா, ஏன் இப்படி பறக்குறீங்க? வாங்க கார்ல ஏறுங்க, நம்ம போயிட்டே பேசலாமே. கார்ல ஏறணுமா? என்ன சார் விளையாடுறீங்களா? ஏய் இல்லையே, நான் சீரியஸா தான் சொல்றேன். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. டியூட்டி டைம்ல அப்படிலாம் நினைச்ச நேரத்துக்கு வெளியில வர முடியாது. அப்படியே எனக்கு டைம் இருந்தாலும் நான் ஏன் உங்க கூட வெளியே வரணும்? ஏன்னா நீங்க என்ன பொறுப்பா பாத்துக்கணும்னு எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காரு. அதெல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் தான். டேய் நில்லு. அட இவன நீயா இப்படி திடீர்னு வந்து நிப்பியா? பாதறதா இல்லையா? நீ பண்ண வேலைக்கு உன்னை கொன்னு கூறு போட்டுக்கணும். ஐயா, என்ன பிரச்சனை உனக்கு? விஷயத்த சொல்லு. அவ வீட்டுக்கு போனியா இல்லையா? ஏன் முகர அப்படி போகுது? கன்றாவி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே போட்டனா பாரு. இப்ப என்னத்துக்கு நீ பாஞ்சிட்டு வர? நீ என்ன எல்லாத்தையும் வேணும் நான் பண்ணுவாங்க? இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை புடிச்சு கொடுத்திருப்பேன். ஒன்னாச்சும் தப்பிச்சிருக்கா சொல்லு? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கான்ஸ்டபிள் கையில கால விழுந்து நம்பர் வாங்கி கொடுத்தோம் தெரியுமா? அவ ஊரு நாம நினைச்ச மாதிரி இல்ல. மொத்தமா 100 குடும்பம் இருக்கு. ஒரு குரல் கொடுத்தா மொத்த பேர் ஒன்னா சேர்ந்து நம்மள அடிச்சே கொன்றுவாங்க. அவ ஆத்தா அப்பனும் உஷாரான ஆள் மாதிரி தான் இருக்காங்க. நான் சொன்னதை அவங்க நம்பவே இல்லை. கிராமத்துக்காரி கலர் கோழி குஞ்சாட்ட கைக்கு வாகா இருப்பான்னு பார்த்தா இவ சண்டை சேவலாட்டம் இருக்கா. சரி பாப்போம். அடுத்து இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்காத சாமி, நானே ஓஞ்சி போய் கிடக்கேன். பணமா? அது எவனுக்கு வேணும்? இந்த மூர்த்தியவே ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு அந்த சில்வன்ட் நினைக்கிறாள். அவ திமிருக்கு சமாதி கட்டுறதா இனி என் முழு நேர வேலையே. நீ வேணா பாரு, இன்னும் ஒரே மாசத்துல அவளை புடிச்சு உன் கூட லைனுக்கு அனுப்பல என் பேரை மாத்தி வச்சுக்க. அப்பா, நீங்க இன்னும் தூங்கலையா? நீ தூங்கலையா? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதேதான் எனக்கு. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆயிடுச்சுப்பா வினய். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலப்பா. உனக்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சா உங்க அம்மாவால தாங்கிக்க முடியாதுன்னு தான் அவகிட்ட சொல்லாம மறைச்சோம். ஆனா இப்ப அதுவே அவளுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அவளால நிம்மதியா தூங்க கூட முடியல. நைட்ல லைட்ட போட்டு ஏதோ சொல்லி புலம்புறா. அவ பாவம் வினய், வீட்ல தனியா இருக்கா. நம்ம 2 பேரை பத்தி யோசிக்கிறத தவிர அவளுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு? ஆனா அவ மனசுல உள்ளத ஷேர் பண்ண கூட விடாம நாம அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகிட்டோம். அப்பா,
அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமாப்பா? அதான் நானும் யோசிக்கிறேன். இல்லப்பா, அவங்களால நிச்சயமா அதை தாங்கிக்க முடியாது. அழுது அழுது முடியாதுப்பா. அதை என்னால பார்க்கவே முடியாது. அப்பா, நீங்க வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன் ப்ளீஸ். இல்ல இல்ல வினய், இத சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. தாராவோட ஃபியூச்சரை நினைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த நம்ம பிளான் பண்ணோம். தாராவும் என்ன எதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கா. இது வளர்ந்து மரமாகறதுக்கு முன்னாடி செடியா இருக்கும் போதே பிடுங்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. சரிப்பா, இதுல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன், ஆனா தாரா கிட்ட நீ தாண்டா சொல்லணும். அவ எதிர்காலத்தை நினைச்சு நிறைய கனவுகளோட இருக்கா. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆண்டி, தாரா, என்னாச்சு? ஏன் அழுகுற? சொல்லு தாரா. உங்க அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல ஆண்டி. நீங்க எப்படி இதை தாங்கிக்கிறீங்க? ஐயோ, என்னால முடியல ஆண்டி. என்ன பேசுற நீ? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலமா. முதல்ல நீ உட்காரு, உட்காரு. வினய் சொல்றான், இந்த கல்யாணம் நடக்க கூடாதான், வேற பையனை பார்த்து கட்டிக்கோன்னு சொல்றான் ஆண்டி. இதுக்கு அப்படி அழுதுட்டு ஓடி வந்த? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். வினய பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல தாரா. அவன் இப்படிதான் ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது, ஓகேவா? சரி. நீ கண்ணை ஐயோ துடைச்சுக்கோ. இல்ல ஆண்டி, அவன் மட்டும் அப்படி சொல்லல, அப்பாவும் இதேதான் சொல்றாரு. அதனாலதான் ஆண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா சொன்னாரா? அவரு ஏன் இப்படி சொன்னாரு? வினய்க்கு ஏதோ கேன்சர் ஆண்டி. இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பானா, அப்படியே வினயே சொல்றான். இல்ல இல்ல தாரா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. சும்மா சொல்றாங்க. அப்படி எப்படி ஆக முடியும்? இல்ல, நீ பயப்படாத தாரா. அவன் சொல்றப்போ நானும் நம்பல ஆண்டி. அப்பா சொல்றப்பதான். இல்ல, அப்படி இருக்காது. அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஐயோ, தாரா, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ. கேன்சரா செத்துருவானா? இவ அழுதுகிட்டு இங்க துக்கம் விசாரிக்க வந்திருக்கா. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு எதுவும் இல்ல. ஐயோ இல்ல ஆண்டி, நான் அங்கிள் கிட்ட கூட பேசிட்டேன். என்ன என்ன சொன்னாரு? உண்மைதான் சொன்னாரு. போய் இது போய் இது உண்மையா இருக்காது. நீ முதல்ல கிளம்பு. இந்தா உங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? போய் வேலை பாருங்க, போங்க. இல்ல, போய் சொல்றாங்க. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. அது எப்படி எனக்கு தெரியாம என்கிட்ட மறைக்கிறாங்களா? ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது.
என்னங்க வினய் தூங்குறான். நம்ம வெளியே போய் பேசலாம். வா. வசு, அழாதம்மா. நீ அழுவுறத கேட்டு வினய் கண் முழிச்சிட போறான். இந்த நேரத்துக்கு எதுக்கு இங்க வந்த? வா, போய் தூங்கலாம். முடியாதுங்க. என்னால ஒரு நிமிஷம் கூட வினய பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் பக்கத்துல இல்லாதப்போ அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. நான் வரமாட்டேன். என்ன விட்டுருங்க. நீ நினைக்கிற மாதிரி வினய்க்கு ஒண்ணுமே ஆகாது வசு. நீ அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத. சாக கிடந்த எவ்வளவோ பேரை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிர் பிழைக்க வச்சிருக்கேன்ல. அவங்க சிந்துன அந்த நன்றி கண்ணீர் ஒண்ணு போதாதா நம்ம பையன் உசுரை காப்பாத்த? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பையன் என்னை விட்டு போயிடக்கூடாது. இந்த உலகத்துல என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அத கொடுத்து அவன் உயிரை காப்பாத்தணும். அதுக்காக என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. வீடு, ஹாஸ்பிட்டல், நகை, நெட்டுன்னு எல்லாத்தையுமே வித்துருங்க. என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க. அவன் போதுங்க எனக்கு. வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு. நான் அவனோட அப்பா. எனக்கு மட்டும் அந்த அக்கறை இல்லையா? நானும் இங்க இருக்கிற பெஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு தாமா இருக்கேன். நீ கவலைப்படாத, வினைக்கு ஒண்ணு ஆகாது. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. வாசுகி, இந்த மாதிரி பேசாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன், வாழ்றத பத்தி பேசு. சாகிறத பத்தி யாருமே பேசாதீங்க பிளீஸ். வினைக்கு ஒண்ணு ஆகாது. நீ முதல்ல என்ன நம்பு. உன் பையனை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. வா வாமா. நோ பால்ரா போடா போடா. ஏய் நோ பால்ரா போடா. அண்ணா கிளியர் அவுட்னா. ஏய் அவன் வீசினது நோ பால்ரா. அண்ணா இந்த ஆட்டத்துல நோ பாலே கிடையாதுண்ணா. என்னது? நோ பால் கிடையாதா? ஏய் இது ஏன்டா நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லிருந்தீங்கன்னா அந்த பால் நான் அடிச்சிருக்க மாட்டேன். போ சொல்லாதெல்லாம் உங்க தப்பு. எல்லாம் போ. நீங்க நல்லா ஏமாத்துறீங்கண்ணா. இங்க எல்லாருக்கும் மட்டும் ஒரு அவுட், உங்களுக்கு மட்டும் 2 அவுட்டா? எல்லாம் போடு போ. நிக்காத போ. இப்படி ஒரு சான்ஸ் அவருக்கு லைஃப்லயும் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஏய் அதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும்டா. முடியாதடா. போங்கடா. போ எல்லாம் போய் போடு போ. நிக்காத போ. ஏய் மித்து, ஏய் இப்பதான்டா நான் உண்மையிலே அவுட். ஏய் நீங்களே விளையாடுங்க, எனக்கு வேற வேலை வந்துருச்சு. நான் அதை வரேன். ஹாய் மித்து. என்ன மேடம் மங்களகரமா கோயிலுக்குலாம் போயிட்டு வரீங்க? நாங்க போறது இருக்கட்டும், நீங்க இன்னும் சின்ன பசங்க மாதிரி ரோட்ல விளையாடிட்டு இருக்கீங்க. சும்மா ஒரு ஜாலிக்காக தான். ஏய் நானும் சின்ன பையன் தான், என்ன கொஞ்சம் வளர்ந்துட்டு அவ்வளவுதான். எப்படியோ வாசுகிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு மேல அவளை சமாதானம் பண்றதுதான் கஷ்டமான விஷயமா இருக்கும் போல. பின்ன பெத்த பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா எந்த அம்மாவால தான் தாங்கிக்க முடியும்? வாசுகிக்கு நீதான் இதை தாங்கிக்கிற வலிமையை கொடுக்கணும் ஆண்டவா. சீக்கிரம் வாஷ் பண்ண. சரிங்கம்மா. என்னங்கம்மா கொடு. வாசுகி அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம்.
என்ன இவ ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறா? என்னமோ சரியில்லையே. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ? சாப்பிடுங்க. சாயந்தரம் சீக்கிரமா வந்துருவீங்க தானே? எதுக்குமா? எதுக்கா? சொன்னீங்க தாரா வீட்ல போய் பேசிட்டு கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு. வாசுகி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அதெல்லாம் நல்லா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். வாசுகி, வினய் இருக்கிற நிலைமையில அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முட்டாள்தான். என்ன நிலைமை? என் பையன் செத்துருவான்னு சொல்றீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுமா. ஆகாது, அது எனக்கும் தெரியும். அதனாலதான் நல்ல காரியத்தை நிறுத்த வேண்டாம்னு சொல்றேன். டாக்டர் சைன். ஓகே. டாக்டர், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு கிட்னி ஃபெயிலியர்மா. அக்யூட் கிட்னி டிசீஸ். காரணம் பேட் லைஃப் ஸ்டைல். என்ன சொல்றது, இஷ்டத்துக்கு இருந்துட்டு மனசாட்சி இல்லாம கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துக்கணுமா. பாவம். சரி டாக்டர், நான் வரேன். மித்ரா. டாக்டர், நீ ஒரு கேன்சர் பேஷண்ட கல்யாணம் பண்ணிப்பியாமா? அதுவும் இன்னும் 6 மாசம் தான் லைஃப் டைம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ கல்யாணத்துக்கு சம்மதிப்பியா? மாட்டல்ல. நீ இல்ல, எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்காது. அது நியாயம் தானம்மா? எதுக்கு ஒரு பொண்ணு இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்? நாளைக்கு அந்த பொண்ணும் இப்ப வந்துச்சே அதே மாதிரி உட்கார்ந்து அழணுமா? ஆனா என் ஒய்ஃபுக்கு புரியவே மாட்டேங்குதுமா. வினய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நான் இப்ப வினய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவேனா, அது இல்லாம பொண்ணு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பனா? வாசுகி, நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு வீட்ல எங்கிட்ட பேசின மாதிரி தாரா வீட்லயும் பேசாத. முதல்ல வினய்க்கு இருக்கிற பிரச்சனைய அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுவோம். அவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிச்சயம் பண்ணியாச்சே, கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சாச்சு. நிறுத்தி வச்ச வேலைகளை தொடங்கலான்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். இதத்தான் சொல்றேன், யோசிச்சு பேசணும்னு. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியாதுமா. பொண்ணை குடுக்கறவங்க 4 விஷயத்தை யோசிச்சுதான் செய்வாங்க. இத பாருங்க, வினய்க்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சுட்டா அவனோட ஜாதகமே மாறிடுமா. தாராவோட தாலி பாக்கியம் அவ்வளவு கெட்டி. அப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை வந்துட்டா வினய்க்கு இருக்கிற ஆபத்து எல்லாம் நீங்கிடுமா. எல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். யாரு, ஜோசியர் சொன்னாரா? ஆமா. ஓ, நீ அந்த தைரியத்துல தான் பேசுறியோ? ஆனா இதுக்காகலாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. நீயே நியாயமா யோசிச்சு பாரு. அதெல்லாம் யாரோ 3வது மனுஷங்கனாதான் நாம அப்படியெல்லாம் யோசிக்கணும். நீங்களும் தாரா அப்பாவும் எவ்வளவு க்ளோஸ். வினயும் அவங்களுக்கு பையன் மாதிரி தானே. அதுதான் வாசுகி என்னோட பயம். இந்த பிரச்சனையினால நம்ம பழக்கத்துக்கு எதுவும் பங்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். எது நியாயம்னு யோசிச்சு நாமளே விலகிக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்படியா? என்ன விஷயம்? வினய் ஜாதகத்தை நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட காட்டணும். இது பெரிய கண்டம் தான், ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா. கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த தாலி பாக்கியம் வினயோட உயிரை காப்பாத்தும்னு ஜோசியர் சொன்னாரு. அதான் லேட் பண்ணாம வினய் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு.
கரெக்ட் தான். பொண்ணுல பாத்துட்டீங்களா? சாரி சந்திரு, நான் அப்பவே சொன்ன அவகிட்ட வேண்டாம் இதெல்லாம். ஏதோ தெரியாம. வாசுகி வா போலாம். எங்க என்னண்ணா இது? நாங்க எதுக்காக வெளியில பொண்ணு பாக்கணும்? அதான் தாராவை நிச்சயம் பண்ணி நாள் குறிச்சாச்சுல. அதுக்காக 6 மாசத்துல சாக போற பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணணுமா? ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். சாரி அங்கிள், வரவில்லை, கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? இல்ல, ஜஸ்ட் இப்பதான் 5 மினிட்ஸ் ஆச்சு வினய். ஓகே. அப்படியே லேட்டா வந்திருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை வினய். அப்புறம் உன்னை எதுக்கு மீட் பண்ண வர சொன்னா? சொல்லுங்க அங்கிள். நேத்து உன் அப்பாவும் அம்மாவும் என்னை மீட் பண்ண வீட்டுக்கு வந்தாங்க. ஓ அப்படியா? சொல்லவே இல்ல. எதுக்கு வந்தாங்க? உனக்கும் தாராவுக்கும் நிச்சயம் பண்ணிருக்கோம் இல்லையா? அதான் கல்யாணத்தை பத்தி பேச. அம்மா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அங்கிள்? நான் என்ன சொல்றது வினய், அவங்க வந்திருந்த நேரத்துல நான் கொஞ்சம் பிசினஸ் சம்பந்தமா ஒரு பிரச்சனையில இருந்தேன். அந்த டென்ஷன்ல நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். நீங்க பேசுனதுல தப்பே இல்லை அங்கிள். என்ன கேட்டா நீங்க இன்னும் நல்லா திட்டி அனுப்பிடணும். அதான் மனசே சரியில்லை வினய், உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு தோணுச்சு. அங்கிள், அவங்க வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்தது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்கள உங்க வீட்டுக்கு வரவே விட்டுருக்க மாட்டேன். அங்கிள், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வினய், அவங்க வந்து பேசினதை நான் தப்பே சொல்லல. அவங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன். இல்ல அங்கிள், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க எனக்காக தான் யோசிக்கிறாங்களே தவிர தாராவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. அதுதான் வினய் எனக்கும் கஷ்டமா இருக்கு. வீடு தேடி வந்தது விரோதியா இருந்தா கூட அவங்கள வரவேற்கிறது தான் நம்ம பழக்கம். ஆனா என் நண்பர் ராம்கி வீட்டுக்கு வந்தப்ப நாகரிகமே இல்லாம அவன் ஹர்ட் ஆகிற மாதிரி பேசி அனுப்பிட்டேன். அதுதான் இப்ப வரைக்கும் ரொம்ப கில்ட்டியா இருக்கு. வினய், நீ எனக்காக அவங்க கிட்ட பேசணும். என் தரப்பு நியாயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன் அங்கிள், நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க. இல்ல வினய், உன் அப்பாக்கும் எனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு தெரியாது. நான் அப்படி பேசினதுக்காக அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல வினய், உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது தெரிஞ்சதும் தாரா உடைஞ்சு போய் உட்காந்துட்டா. 2 நாளா சாப்பிடாம பட்னியா கிடக்குறா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நாங்க முடிச்சிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்க வந்து பேசினது. வினய், எதை எப்படி செய்யணும்னு பெரியவங்களான எங்களுக்கு தான் தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. தாரா அப்பா அம்மாவை நாங்க சம்மதிக்க வைக்கிறோம். உனக்கு சொன்னா புரியாதம்மா. நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறப்போ அவங்க கிட்ட போய் நீங்க கல்யாணத்தை பத்தி பேசினதே தப்பு. இதுல அவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வைக்க போறேங்கிறீங்க. இனிமே தயவு செஞ்சு என் கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்காதீங்க. நான் இருக்க போற இந்த கொஞ்ச நாள்லயா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். வினய், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்றோம். உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை பிறந்தா உன் உயிருக்கு இருக்கிற ஆபத்து நீங்கிடுன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. லூசாமா நீ? ஜோசியர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க? முதல்ல டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இல்லப்பா, நீங்க சயின்ஸ நம்புற மாதிரி நான் இத நம்புறேன். முயற்சி பண்ணிதான் பாப்போமே. நாம என்ன புதுசா ஒரு பொண்ணையா கேட்டு போறோம்? நிச்சயம் பண்ணி பேசி முடிச்ச பொண்ணு தானே கேட்டு போறோம். தாரா நீங்க நிச்சயம் பண்ண பொண்ணு மட்டும் இல்ல,
நான் லவ் பண்ண பொண்ணு இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. மா அவளே எனக்காக லைஃப தியாகம் பண்றேன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டேமா. வினய், நீ சம்மதிச்சுதான் ஆகணும். இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு வேண்டாமா? எங்களுக்கும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும், பேர பிள்ளைகளை பாக்கணும்னு ஆசை இருக்காதா? நீ ஒத்துக்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்பா, நான் வாழ போற இந்த கொஞ்ச நாளும் உங்க 2 பேர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் என்ன பிளாக்மெயில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் யூஎஸ்கே கிளம்பி போயிடுவேன். ஹாஸ்பிடல் வாசல்லே எப்படி? ஐயோ சார், என்ன வினய் சார்? சார் வினய் சார், என்னாச்சு சார்? சார் சார் சார், என்ன நீங்க வாங்கல? ஐயோ சார் 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 சார், சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க, எல்லாரும் வராதீங்க சார். வினய், வினய், மித்ரா என்னாச்சுமா? தெரியல டாக்டர், நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி. வினய், நீ எப்போ வந்து வாசுகி? இப்பதாங்க. என்னாச்சுங்க என் பையனுக்கு? பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே என்னாலதான். நான் கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சதுனாலதான் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு போல. வாசுகி, எல்லா அம்மாவும் தான் பையனை கூடவே வச்சுக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நான் அப்படி நினைச்சது இல்லையேங்க. வினய் பிறந்ததுமே அவனை நெருங்காம அவன் மேல வெறுப்ப கொட்டுனேன். ஸ்கூல் காலேஜ்னு வெளியூர்னு எல்லாம் நல்லதுக்குன்னு துரத்துக்கிட்டே தான் இருந்தேன். இப்பதான் இத்தனை வருஷம் கழிச்சு பக்கத்திலே வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது பொறுக்கலை ஆண்டவனுக்கு. வாசுகி, நெகட்டிவா எதையுமே யோசிக்காத, எதை பத்தியும் பேசாத. இப்போதைக்கு இதான் வினயோட நிலைமை. நாம நிச்சயம் அவன் கியூர் ஆகி வருவான்னு நம்புவோம். வாசுகி, நீ இப்பயாவது வினயோட சீரியஸ்னஸ் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டியா? அவனுக்கு எப்ப என்ன நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாதுமா. புரிஞ்சுதுங்க. என்ன புரிஞ்சிருச்சு உனக்கு? வினய்க்கு எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால சீக்கிரம் அவனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். வாசுகி, உனக்கு என்ன பைத்தியமா? எப்படி இந்த நிலைமையில உன்னால இப்படி யோசிக்க முடியுது? அவனுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாமே சரியா போயிடும். இது ஏன் நம்பிக்கை? இந்த முடிவுல இருந்து நான் மாற போறதே இல்ல. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏன் இப்படி சோதிக்கிறான்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க. அம்பாளுக்கு தன்னை பிடிச்சவாளை அதிகமா சோதிப்பா, ஆனா காப்பாத்திடுவா. நீங்க மனசை தளர விடாதீங்க, எல்லாம் சரியாயிடுமா. இந்த கோயிலோட சிறப்பே இந்த வேண்டுதல் தாம்மா. இந்த வேண்டுதல் நிறைவேற்றின பலருக்கு அவங்க நினைச்சது கைகூடி வந்திருக்கு.